பீகார் தேர்தல் வெற்றி அடுத்து வரும் 5 மாநில தேர்தல்களில் எதிரொலிக்கும் என கூற முடியாது என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஆந்திராவை கடந்து வட இந்தியாவில் முடிவுகள் வேறு மாதிரி இருக்கிறது என்றும், கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருவதாகவும் தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற குண்டு வெடிப்பை முன்கூட்டியே கண்காணித்து கட்டுப்படுத்தி இருக்கலாம் என்று கூறினார். உயிரிழந்தவர்கள், ஊரை விட்டு காலி செய்தவர்கள் என 65 லட்சம் வாக்காளர்கள் பீகாரில் நீக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வலுவாக இருக்கிறது என கூறிய நைனா நாகேந்திரன், பீகார் வெற்றியை பட்டாசு வெடித்து கொண்டாடியதோடு பிரதான சாலையில் பேருந்து மற்றும் வாகனங்களில் வந்த பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். அரசியலை பொறுத்தவரை நிரந்தர நண்பர்கள், நிரந்தர பகைவர்கள் அப்படிங்கிறது யாரும் ஒரு சமயத்தில் ராஜாஜி, அண்ணா எல்லாருமே கூட்டணி சேர வேண்டிய சூழல். அந்த காலகட்டத்தில் அதை யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கு. இன்னும் நவம்பர் 15, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி சொல்லியிருக்காரு. பாஜக தான் என்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து பேசியிருக்காரு. ஆனா முன்னாடி என்ன யாரும் பேசவே இல்லைன்னா டெல்லிக்கு வந்து வேற ஒரு அவங்கள வந்து இயக்கிற மாதிரி ஒரு செய்தியெல்லாம் நீங்க சொன்ன கருத்துல இருந்தே நான் சொல்றேன். அதுல முன்னுக்கு பின் முரணா இருக்கா இல்லையா? நீங்க கேட்ட கேள்வியிலேயே அவர் சொன்ன பதில்ல முன்னுக்கு பின் முரணா இருக்கு. அப்ப நம்ம அதை எப்படி பார்க்க முடியும்? ஜென்சுராஜ் இவர் பிரசாந்த் கிஷோருடைய கட்சி அவரோட அபிஷியல் வெப்சைட்லேயே அதை கொடுத்தாரு. 1000 ரூபாய்க்கு தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா வங்கி கணக்கையும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட அவங்க ஒவ்வொருத்தரோட வங்கி கணக்கையும் அந்த பணம் போய் சேர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. மகாராஷ்டிரால இது போன்ற நிலைதான் இருக்கப்பட்டுச்சு. மீண்டுமாக பணம் கொடுத்து வாங்கப்பட்ட வெற்றி அப்படின்னு அதாவது யாருக்கு எது கொடுத்தாலும் மக்கள் மனது வைத்தால்தான் ஓட்டு போடணும். பணம் கொடுத்தா மட்டும் யார் ஓட்டு போட்டுருவாங்க? மக்கள் மனது இவர்கள் ஆள வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அது ரூபா கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் ஓட்டு போடுவாங்க. இப்போ சேகர் பாபு சொல்லியிருக்காரு, ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக நடத்த வந்த அண்ணாமலை, ஆனால் இப்போ அவர் அமைதியாகிட்டாரு. குறிப்பா இப்ப நைனா நாகேந்திரன் கொடுத்துருக்காங்க. இவரும் 3 மாதமோ இல்லை 4 மாதங்களோ பிசிக சேர்மர் தான் அந்த பாரதிய ஜனதாவோட கட்சியோட தலைவர்களை கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு விமர்சனம் பத்திரிகை எழுதியிருப்பாங்க. அவர் சொன்ன உண்மைதான். பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு ஆளுக்கு 3 வருஷம் தான் பதவி. அவர் சொன்ன உண்மை. நான் திருப்பி சொல்றேன். ஒரு ஆளுக்கு 3 வருஷம் தான் பதவி. எனக்கு வந்து 6 மாசம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 2.5 வருஷம் இருக்கு. அவர் உங்களுக்கு 4 மாசம் தான். தேர்தலுக்கு பிறகு அது அவர் கட்சியில சொல்லலாமே தவிர அடுத்து ஒரு திராவிட கட்சியோட பேசுறாரு. அவர் கட்சி அவரோட தலைவராக இருக்க முடியுமான்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி குடும்ப கட்சி. சேகர் பாபு குடும்ப கட்சியில் இருக்கார். அவர் கருத்துக்களை சொல்லலாமே தவிர அவரு துணை முதலமைச்சரோ முதலமைச்சர் ஆக முடியாது. பாரதிய ஜனதா கட்சியில யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம், யார் வேணாலும் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். இப்ப இதே மாதிரி தைரியமா மதிப்புக்குரிய சேகர் பாபு அவர்கள் திமுகவில் யார் வேண்டாலும் முதலமைச்சரான்னு சொல்ல முடியுமா? నాకు தைரியமா சொல்றேன். నాకు தைரியமா பாரதிய ஜனதா கட்சியில பிரைம் மினிஸ்டர் மோடி அவருக்கு பிறகு இன்னொருத்தர் வரலாம், ஆனா அவர் குடும்பத்தோட வர முடியாது. இதே கருத்தை மதிப்புக்குரிய சேகர் பாபு என்னுடைய நண்பர் தான். நேற்று கூட போன் போட்டேன், கிடைக்கல. இங்கே தான் சொல்றேன். இதே மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்ல முடியுமா தைரியமா? நாளை பிரஸ் மீட்டை கூப்பிட்டு எங்கள் திமுகவில் யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆகலாம், இந்த கருத்தை அவர் சொல்ல முடியுமா? அவரு எலெக்ஷன் கமிஷன் வந்து பாஜகவோட கண்ட்ரோல் தான் நான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை. ஆனால் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர். அது அவர் தீர்மானிப்பாங்க. முதலமைச்சராக வரக்கூடியவர் யார் முதலமைச்சர் வேண்டும் என்ற இதுவரை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் வந்து ஒரு குடும்பத்தின் கட்சியில தானே இருக்கு. ஆமா, ஓபிஎஸ் இருந்திருக்காரு. அது மாதிரி வரலாம்.
வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. துணை முதலமைச்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மக்கள் தீர்மானம். முதல்ல நான் எலெக்ஷன் எனக்கு சீட்டு கிடைக்கணும், மக்கள் ஓட்டு போடணும், நான் ஜெயிக்கணும், அதுக்கு பிறகுள்ள விஷயம். திருநெல்வேலி தொகுதியில கண்டிப்பா நிச்சயமாக வெற்றி பெறும் திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க ஒரு ஆர்டராகவே போட்டிருக்காரு. என்ன காரணம்? 233 ஜெயிக்க வேண்டாமா? 233 ஜெயிக்க வேண்டாமா? திருநெல்வேலி தொகுதியெல்லாம் ஜெயிச்சுவோம் நம்பிக்கை இருக்கலாம் அவருக்கு. அப்படி சொல்றீங்களா? முதல்ல சொல்ல பார்த்தா அவர் பார்க்கிறதுனால கண்டிப்பாக நயினார் நாகேந்திரன் ஒரு முக்கியமான மாநிலத்திலும் முக்கியமான வேட்பாளர் அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் நினைக்கிறார். அதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரையில் நான் கேட்டதெல்லாம் முதலமைச்சர் செஞ்சுருக்காங்க. எனக்கு நான் கேட்டேன், கல்லூரிக்கு இருந்தாங்க, பாலங்கள் பண்ணுறாங்க. தனிப்பட்ட முறை எங்களுடைய நட்பு என்பது மிக ஆழமானது. அதே நேரத்தில் அவருடைய கட்சியாக என்னுடைய கட்சியான்னு வரும்போது அவருடைய கட்சியை ஜெயிக்க வேண்டும் நினைப்பது அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அவர் அப்படி சொல்லியிருந்தால் அதில் ஒன்றும் தவறு கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் வந்து அப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு ஆதரவாக இருந்துச்சார் தேர்தல் கமிஷன். 2021 திமுக ஜெயிக்கும் போது அந்த தேர்தல் கமிஷன் திமுகவோட ஆதரவாக இருந்துச்சா? என்னையா அதை பத்தியில நான் கருத்து சொல்ல விரும்பல. நான் எத்தனை தடவை உங்களுக்கு உங்க பிரஸ் மீட்ல, நம்ம ஊர்ல உள்ள பிரஸ் மீட்ல 65 லட்சம் வாக்காளர்கள் அங்க டிலீட் பண்ணாங்க. 30 லட்சம் பேர் இறந்து போனாங்க. சர்டிபிகேட் 30 லட்சம் பேர் இறந்து, 28 லட்சம் பேர் அந்த ஊர்லயே இல்லை. இப்படி இல்லாத இடத்துக்கு எப்படி வாக்காளர் போடணும்னு நினைக்கிறீங்க? எப்படின்னு அவங்க சொல்றாங்க, எப்படி நீங்க கேட்குறீங்க? எனக்கு அது புரியவே இல்லை. ஒரு ஊர்ல ஒரு வீட்டுல வாக்காளர் இல்லை, இறந்து போயிட்டாங்க, அதுக்கு ஓட்டு வேணும்னு நீங்க சொல்றீங்களா? கடந்த தேர்தல்கள் எல்லாம் அவங்க வாக்குகளை வாங்கி தான் 20 வருஷமா நீங்க உங்க கூட்டணி நாங்க ஆட்சியில் இருக்குது. ஒரு முறை மட்டும்தான் அவரு எதிர்கட்சி கூட்டணியோட இருந்தாரு. நல்ல கேள்வி, உண்மையில நல்ல கேள்வி. இல்ல அதுல இருந்தா இன்னும் லீடிங் வந்திருப்போம். இல்ல இந்த இதெல்லாம் டிலீட் பண்ணாம இருந்தா நாங்க இன்னும் இப்ப 190 தான் போயிட்டு 243 வந்திருக்கோம். கரெக்டா? 243 வந்திருக்கோம். ஆமா. கூட்டணிங்கிறது அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஜேடியு பிஜேபி கூட்டணி மட்டும் இல்ல, தேர்தல் ஆணையமும் கூட்டணி பணம் கொடுக்கறத அதுதான் சொன்னேன். அதுதான் நான் இப்ப சொல்றேன். தேர்தல் ஆணையம் 2021 திமுகவோட கூட்டணி இருந்துச்சா? அதுதான் நான் கேட்கிறேன். அப்ப மட்டும் நீங்க ஜெயிக்கும் போது மட்டும் அது உங்களுக்கு கூட்டணி இல்லை. இப்ப மட்டும் நாங்க ஜெயிச்சா மட்டும் தேர்தல் ஆணையங்களுடைய கூட்டணி சொன்னா அதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்ப எஸ்ஐஆர் தொடர்ந்து தீர்வு மூலமா வீட்டுக்கு ஆனா தொடர்ந்து அதில் தொடர்புடைய நீங்க இந்த அண்ணா பல்கலைக்கழக இந்த சாரை சொல்றீங்க, எஸ்ஐஆர் அந்த சாரா கேட்குறீங்க. இந்த வாக்காளர் இப்போ இல்லை, நான் பல அண்ணா அது மறக்கவே மாட்டாங்க. உள்ள ஒருத்தன் இருக்காங்களா ஜெயிலுக்குள்ள? ஆமா, குணசேகரன். இப்போட நானே சொல்லியிருந்தேன், ஏன்னா தேர்தல் ஆணையம் சொல்லுடைய கருத்தை ஏற்று செயல்படுவது மாநில அரசாங்கத்தினுடைய அரசு ஊழியர்கள், மதிப்புக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவருடைய அதிகாரத்தின் கீழ் செயல்படுவது. அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய பதில் சொல்லியிருந்தாங்க. சில அதிமேதாவிகள் சொல்கிறார்கள், முதலமைச்சர் சில அதிமேதாவி சொல்கிறார்கள், தேர்தல் ஆணையனுடைய கண்ட்ரோல் என்று அவருக்கு தெரியாதா அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் அது கோட் ஆஃப் கான்டக்ட் ஆரம்பித்து அது முடிகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் யாருடைய கண்ட்ரோல் போவாங்க? 5 வருஷம் தான் ஜெயிக்கிற ஆளுடைய கண்ட்ரோல் தான் போவாங்க. அது நம்மளுடைய முதலமைச்சருக்கு தெரியுமாங்கிறது இப்போ கூட நான் கேள்விப்பட்டது, இந்த ஃபார்ம் எல்லாம் அவங்க கூப்பிட்டு இந்த அதிகாரிகளுக்கு திமுக ஆட்களை வச்சு பண்ணுங்க, திமுக வட்டச்செயலாளர் வச்சு பண்ணுங்கன்னு சொல்றதாக ஒரு தகவல் வேறு வந்து இப்போ தேர்தல் அகில இந்திய தேர்தல் கமிஷனுக்கு இப்போ நான் கூட இப்போ அனுப்பியிருக்கேன். இப்போ மெயில்
பிஎல்ஓ ஸ்டாஃப்ல அந்த மார்க் இல்லை, எல்லாருமே திமுகவுடைய கண்ட்ரோல் இருக்கதான சொல்றாங்க. பிஎல்ஓ ஸ்டாஃப் எல்லாருமே டெல்லி தலைநகர்ல நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை என்னன்னா, தேசப்பற்று நிறைய பேர் குறைஞ்சு போச்சு. இன்னும் சொல்ல போனால் பெத்த தாய் மேலேயே பாசம் நிறைய பேர் குறைஞ்சு போச்சு. தாய்நாடு தேசங்கிற உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு நாட்டில் பாதிப்பு வரும்போது மற்ற நாடுகளில் எல்லா எதிர்கட்சியும் ஒன்றா போகிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் இப்படி உடனடியாக ஒரு சம்பவம் நடந்துருக்குன்னா அதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம்னு சொல்லாமல் அதை விமர்சனம் செய்ய ஒரு மோசமான பாங்கு இந்தியாவில் நிறைய இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளரை அவருக்கு தொடர்பாக ஒவ்வொரு தேர்தல் சமயமும் இது போன்ற குண்டுவெடிப்பு வாடிக்கையான வாய்ப்பு. ஏன் அந்த மாதிரி நடக்குது? முதல் கட்ட தேர்தல் நடக்கிறது இல்லை, இரண்டாவது கட்ட தேர்தல் நடக்கும்போதுதான் இங்க குண்டுவெடிப்பு நடைபெறுகிறது. என்ன காரணம்? அது கொழும்புல கூட குண்டுவெடிப்பு நடந்துச்சு இந்த பாராளுமன்ற தேர்தல். அங்கேயும் நம்மளா கொண்டு வச்சோம். கொழும்புல கூட குண்டுவெடிப்பு நடந்த ஒரு சர்ச்சில் பாகிஸ்தானில் குண்டு வெடிச்சு, அதுவும் நம்மளா கொண்டு வச்சோம். அது தேர்தல் பீகார் மாநிலத்தில் நடக்கிற தேர்தல், டெல்லியில நடக்கிற வெடிகுண்டு சம்பவத்துக்கு என்ன முன்னெச்சரிக்கையா கட்டுப்படுத்த உண்மைதான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா உளவுத்துறை சரியாக பயன்படுத்தி கட்டுப்படுத்திருக்கலாம். இருந்தாலும் சில விஷயங்களை மீறி எல்லை மீறி நடக்கத்தான் தார்மீக பொறுப்பு யாராவது உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டுல காவல்துறை உள்துறை அமைச்சர் அதுக்கு தார்மீக பொறுப்பு ஏற்கனவே கோவையில நடந்த ஒரு முதலமைச்சர் பதவி விலகணும்னு கேட்கும்போது இது நல்ல தெரிஞ்சு ஆளுவேன் குண்டு வெடிப்பை விமர்சனம் பண்ணுது. அந்த குண்டு வெடிப்பு இல்லை சிலிண்டர்னு சொன்னனால தான் விமர்சனம். அது குண்டு வெடிச்சுட்டு சொன்னா நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். அந்த குண்டு வெடிப்பை அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, சிலிண்டர் வெடிச்சுட்டு சொன்னாங்க. ஏன் வித்தியாசம் இருந்தது. நான் இப்போ டெல்லி கமிஷன் அனுப்பிடுறேன், மெயில் அனுப்பிடுறேன். இல்லை எனக்கு அதெல்லாம் நம்ம சும்மா எல்லாத்தையும் அரசியலாக்க கூடாது. நான் அப்படி எல்லா விஷயத்தையும் அரசியலாக்க மாட்டேன். ஆனால் என்ன எங்கள் சிசிடிவி கேமராவில் ஏன்னா இது டெல்லியில் ஒரு சம்பவம் நடக்கு. டெல்லியில் எங்களுடைய மாநில செயலாளர் வீட்டில் ஒருத்தர் வேற மொழியில் எழுதி போட்டு ஒரு அபாய குறியெல்லாம் போட்டு போயிருக்காரு. அது போலீஸ் நடவடிக்கை இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்கள் வீட்டு சிசிடிவியில் 2 பேர் பைக்கில் போய் ஸ்லோ பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறாங்களா என்னன்னு கிளியராக தெரியல. அதனால் நான் அது மற்றவங்கள மாதிரி நான் ஒன்று இதெல்லாம் அரசியல் நீங்கள் கேட்குற மாதிரி அவங்க அந்த குண்டு வெடிப்பு சொன்ன மாதிரி இதெல்லாம் நான் ஒன்றும் அரசியலாக விரும்பலை. எனக்கு அந்த மாதிரி திருட்டு இது வரைக்கும் ஒன்றும் வரவும் தேர்தல் அடுத்த ஆண்டு 6 மாசம் இருக்குது. கேரளா, தமிழ்நாடு, இருக்குன்னு நினைக்கிறேன். பீகார் தேர்தல் பெரிய ஒரு மீண்டுமான வெற்றிங்கிறது ஒரு பெரிய பூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அது அதை சொல்ல முடியாது. ஏன்னா வட மாநிலங்களில் அதாவது ஆந்திராவுக்கு ஒரு மாதிரி ரிசல்ட் இருக்குது, இங்கே ஒரு மாதிரி ரிசல்ட் இதுவரையும் நடந்தது. இனிமேல் எப்படி நடக்குங்கிறத நம்ம ஒரு தீர்மானமாக சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இந்த நம்முடைய ஆட்சி, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை பொறுத்து, ஏன்னா கேரளா பொறுத்த என்னால் பெருசாக ஒன்று சொல்ல முடியாது. இருந்தாலும் அங்கேயும் இப்போ பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வந்தது. தமிழ்நாட்டில் இப்போ நான் திரும்ப சொல்கிறது, சொத்து வரி கூட்டியிருக்காங்க, மின்சார கட்டணம் கூட்டியிருக்காங்க. கூட்டினது 50 ரூபா 100 ரூபா கூட்டல 200% கூட்டியிருக்காங்க. மின்சார கட்டணத்தை 2 மாதத்துக்கு ஒரு முறை இருப்பதை 1 மாதத்துக்கு வரணும்னு சொன்னாங்க. இன்னொன்று மிக கட்டுப்படுத்தாத ஒரு விஷயம், இப்போ இது கூட நீங்கள் அரசாங்கம் நடத்துறதுக்காக ஓட்டுனீங்கன்னு சொல்லலாம். ஆனால் கட்டுப்படுத்த முடியாத விஷயம்னா கஞ்சா, போதைப் பொருட்கள். பல்லடத்தில் கொலை நடக்குது, அவன் அந்த குற்றவாளி பார்த்தீங்கன்னா கஞ்சா பருகிறது. கோவையில் ஒரு பெண்ணை 3 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. பார்த்தா எல்லாமே அவன் அக்யூஸ்டு எல்லாம் போதையில் இருந்தாங்க. ஆனால் உண்மையான அக்யூஸ்டை பிடிச்சிருக்காங்களா அப்படின்னா சந்தேகம். இப்படி நிறைய ஒரு சூழ்நிலைகள், காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் ஏன் முதலமைச்சரால் கட்டுப்படுத்த முடியவில்லை? குறிப்பாக மது மற்றும்
இருந்து 15 சிஎம் நேரடி பார்த்து அது நடக்க வேண்டாமா? சிஎம் போய் சொன்னா போறோமே, அவர் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, உங்களுக்கு மோசமா இருக்குன்னு அவர்கிட்ட போய் சொன்னாலே பண்ணிடுவாருங்க. எதுக்கு பாவம் வயசான நேரத்துல போய் நடந்து வர்றாங்க? ஆட்சியை கண்டிச்சாங்க. கனிமொழியாக சொல்லுது அந்த ஆட்சிக்கு வந்தோடனே இளம் விதவைகள்லாம் போட்டுறாங்க, அதிகமாக இளம் விதவை கொண்டாடுறாங்க. மதுரை நாள் வந்து காசு ஒழிப்பு நாட்டு நிகழ்வுகள் இந்த நிலையில வைக்கவும் நடக்க நம்ம கூட எப்படி பார்க்கணும். அதாவது ஒரு அமைச்சர் பெண்களை பற்றி பேசும்போது மதிப்புக்குரிய கனிமொழியாக உடனடியாக ஏற்படும் பெண் என்கின்ற காரணம் அது நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம். அதுக்கு கனிமொழி பேசியது வரவேற்பு. அதற்காக அவங்களுடைய ஆட்சி அவங்க ஏற்று பேசலான்னு அவங்க நடக்குது. ஆனால் கூட்டணியில் இருந்துட்டு முதலமைச்சரை பார்த்து நீங்கள் என்ன ஆட்சி பண்ணுறீங்க, இவ்வளவு கஞ்சா நடக்கு, இங்கே போதைப்பொருள் நடக்கு, கொஞ்சம் பிடிங்க அப்படின்னு டிஎம்ஆர்சியில் உட்காந்து 4 ஃபோன் பண்ணி உங்கள் எஸ்பி டிஹெச் எல்லாம் கூப்பிட்டு பேசினாலே போதுமே. ஏன் பாவம் நடக்க வேண்டாம்? அதிக தொண்டர்களை கொண்டு அதிமுக ம் இது ஓபிஎஸ் இப்படி பார்க்கும்போது செங்கோட்டையில் வரைக்கும் நிறைய நிர்வாகிகள் கொண்டு வந்துட்டாங்க, முக்கியமான வந்துட்டாங்க. இது அதிமுக நீங்க பலமா சார், அதிமுக பொறுத்த மட்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு 89 பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 ஒன்றா இணைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு குரூப் வெளியே போனாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்க. இதெல்லாம் அதிமுகவில் வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதிமுகங்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின ஒரு நல்ல அற்புதமான இயக்கம், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கம். அந்த இயக்கத்தை அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கம் காலத்தில் இப்போ கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு அன்றைக்கு இருந்து இந்திரா காந்தி அம்மையார் கொடுத்தாங்க. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் இருந்தாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சு தான் கொடுத்தாங்க. ஆனால் அன்னைக்கே பாராளுமன்றத்தில் மதிப்புக்குரிய வாஜ்பாய் அவர்கள் எதிர்த்து பேசி வழக்கு போடணும்னு சொல்லி அன்னைக்கு வழக்கு போட்டதே நம்ம ஜனசங்கத்துக்கு தான் வழக்கே போட்டாங்க. கட்சி அப்படிப்பட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அன்னைக்கு ஆட்சியில் இல்லாட்டாலும் கூட தமிழக மக்கள் மீது அக்கறை உள்ள கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால நிச்சயமா எல்லாமே நல்லது நடக்கும்.